அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம். நாகையில் நாம் தமிழர் கட்சி சீமான் பரப்புரை செய்த பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வாகனங்களில் சென்றதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் நகர பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நீலா கீழவீதி பகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவை ஆதரித்து பரப்புரை செய்ய வந்திருந்தார். இந்நிலையில் இந்தியா கூட்டணியினர் நீலா கீழவீதி வழியாக பரப்புரைக்கு சென்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மாற்று வழியில் செல்லும்படி அறிவுறுத்தினர். ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ளதால் நீலா கீழவீதி வழியாக பரப்புரை செய்ய செல்வதாக கூறி திமுக நகரமன்ற தலைவர் மாரிமுத்து மற்றும் ஆதரவாளர்கள் வாக்குவாதம் செய்தனர். மேலும் காவல்துறையினர் தடுத்தும் அதனையும் மீறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக கோஷமிட்டவாறு சென்றனர். இதை கேட்ட நாம் தமிழர் கட்சியினர் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவாக கோஷமிட்டனர். திடீரென நாம் தமிழர் கட்சியினர் இந்தியா கூட்டணி பரப்புரை வாகனத்தை தடுத்து நிறுத்தி வாகனம் மீது கையால் தட்டி பின்னோக்கி நகரச் செய்தனர். இதனால் கோபமடைந்த திமுக தொண்டர்களும் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றும் அதனை ஏற்காமல் தங்கள் கட்சிகளின் வேட்பாளர் பெயர் மற்றும் சின்னத்தை தொடர்ந்து கோஷமிட்டவாறு இருந்தனர். பின்னர் சீமான் பரப்புரை வாகனத்திலிருந்து வெளியே வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளரை பரப்புரை செய்ய வழிவிடுமாறு கையால் சைகை செய்தார். இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியினர் அமைதியாக விலகிச் சென்றனர். பின்னர் வேட்பாளர் கார்த்திகாவுக்கு ஆதரவாக சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், அதிகாரம் உள்ளதால் இந்தியா கூட்டணி கட்சியினர் பிரச்சனை செய்து கூச்சலிட்டவாறு சென்றபோது காவல்துறை வேடிக்கை பார்த்ததாக விமர்சித்தார். காவல்துறை ஒன்று நாங்கள் பேசும்போது அவங்களுக்கு நேரம் இந்த வழியில் வர விட்டுக்கூடாது. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வருவாங்கன்னு எங்களுக்கு வேற இடம் கொடுத்துருக்கணும். அதானே முறை. அந்த பிரச்சனை பண்ணி அவங்க வாட்டு கத்திட்டு போகும்போது காவல்துறை சும்மா வேடிக்கை பார்த்துருக்கு. ஏன்னா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, அந்த கூட்டணிகிட்ட இப்போ அதிகாரம் இருக்கு. அப்போ நம்ம அமைதியாக தானே இருக்கணும். அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம்.